நம்ம இப்போ கதை கேட்க போகிறோம். அப்போவும் கூட ஜெர்மன் ஆடலாம். ஸ்பண்டல காணொலி நடக்கானது கசில் வளர்த்தாங்க. இப்போ நானூற்றி தாங்க புத்திந்தாங்க புருஷன் ஜிப்தாவையாமீன். ஒரு அண்ணனுக்கு 100 ஆடுன்னு தான் 100 ஆடுன்னு தான். உடனே இந்த ஆடு காலையில் கவுண்ட் பண்ணுவாங்களாம், திரும்ப சாயங்காலம் தான் வீட்டுக்கு கொண்டு வராங்களாம். அப்புறம் காலை அடர்ந்த தண்ணி இருக்கிற இடத்துல தான், நல்லா மழை பெய்கிற இடத்துல தான், புல் எங்கே அடர்த்தியாக வளர்ந்துருக்கோம் அங்கே தான் போய் சாப்பிட வைப்பாங்களாம். இந்த 100 ஆடுலேயும் ஒரு ஆடு ரொம்ப குறும்பு காட ஆடாம். அந்த ஆடு கீழே படியாத. நீங்களும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கீழ்ப்படியாமல் தானே அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஆடும் கீழ்ப்படியாமல் போச்சான். அப்புறம் அந்த ஆடு அப்புறம் திரும்பியும் ஒரு நாள் 1 2 3 4 அப்புறம் எண்ணிட்டாங்களாம். எண்ணும்போது ஒரு ஆடு காணுமா. இப்போ அந்த கோக்கார ஆடு தான் காணும்ன்ட்டு தேடி தேடி போனாங்களாம். மலையிலையும் காட்டுக்குள்ள போனாங்களாம். காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் தேடி தேடி போனாங்களாம். முள் இருக்கிற இடத்துல போனாங்களாம், காட்டுக்குள்ள போனாங்களாம், பள்ளத்துக்குள்ள போனாங்களாம். கல் ரொம்ப குத்துச்சான். கையில காலில் கல்லை இடிச்சு உடனே அப்படின்னு ஆடு கச்சிட்டான். உடனே ரொம்ப சந்தோஷமா உடனே முள்ளு அது கிட்ட போகும்போது ரொம்ப கால் குத்துச்சுனா அதை தூக்கிட்டு போய் தோல் மேலே போட்டு தூக்கிட்டு போய் சந்தோஷமா வீட்டுக்கு. அது மாதிரிதான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காண்டி மன்னிச்சிருக்காங்க, பாவங்களை வச்சுக்கிறதுக்காண்டி. நம்மளுக்காண்டி சிலுவையில் அரைஞ்சி பாவங்களை மன்னிக்க ரத்தம் செஞ்சிருக்காங்க.